ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எம்டி சார் ஸ்பைரோ. JEE மெயின்ஸ் 2026க்கான எக்ஸாம் நெருங்கிடுச்சு. கம்மிங் ஜனவரி 21st ஜனவரி 30th வரைக்கும் செஷன் 1 நடக்க இருக்குது. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஒரு 14 lakhs ஆஸ்பிரன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு ஆர்வத்தோட க்யூரியாசிட்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக இருக்கலாம். பட் ஆனால் நிறைய மாணவர்கள் பதற்றத்தோட, ரொம்ப பயத்தோட, ஒரு பேனிக்கோட எக்ஸாம் நெருங்கிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம JEE மெயினுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா, இல்லை JEE அட்வான்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாமா, அது கரண்ட் ப்ளஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் போர்டு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு ரொம்ப பதற்றத்தில், பேனிக்கில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கரண்ட் +2 படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ரொம்ப பயம், பதற்றம் தேவையில்லை. நீங்கள் எக்ஸ்பெஷலி நீங்கள் +2 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா லாஸ்ட் 2 years இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை உங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயோ நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக முடித்து, ரொம்ப முன்னாடியே சிலபஸ் முடித்து, ரிவிஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் பேட்சில் ரிப்பீட்டர் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் சிலபஸை முடித்து நீங்கள் ரிவிஷனில் இருப்பீங்க. ஸோ நீங்களும் ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப லேட்டராக ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நிறைய கவுன்சிலிங்லாம் வெயிட் பண்ணி லேட்டராக தான் ரிப்பீட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் பதற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறையா படிச்சிருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் புதுசாக எதுவும் படிக்க வேண்டியதில்லை. இப்போ மெயினாக இந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதணும். ஆக்சுவலாக JEE மெயின் பேட்டர்னில் ஸோ ஆல்மோஸ்ட் 300 மார்க்ஸுக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் டெய்லி மினிமம் 2 அல்லது மேக்ஸிமம் ஒரு 3 பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ணி, அதை நீங்கள் கீ சொல்யூஷன் பார்த்து, அதில் கூட எரர் லாக் புக் மெயின்டைன் பண்ணி உங்கள் வீக்கர் ஏரியாவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த சாப்டரில் நீங்கள் ரொம்ப லேகிங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சாப்டர் டெய்லியும் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 சாப்டர் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டீங்க. அதில் உங்களுக்கு உங்கள் லைட் சாப்டர்ஸில் தான் அதிகமான மிஸ்டேக்ஸ் வருதுன்னா, நீங்கள் அந்த சாப்டரில் எடுத்து கான்செப்ட் வந்து ரிவைஸ் பண்ணலாம். அல்லது அதிலிருந்து ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து, ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நீங்கள் லேகிங் ஏரியாவை நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டே வரணும். இது நீங்கள் எப்போ வரைக்கும் கன்டினியூ பண்ணணும்னா, பிஃபோர் த எக்ஸாம் டே. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த Jan 21st ஜனவரி 30th வரைக்கும் இந்த JEE செஷன் 1 நடக்கிறதுக்கு அது ஏதோ ஒரு டேட்டு உங்களுக்கு அலாட் ஆகிருக்கும். அந்த டேட்டுக்கு முதல் நாள் நீங்கள் எந்த இது சால்வ் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் இந்த ப்ராக்டிஸை கன்டினியூ பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்யூரசி. ஏன்னா வந்து JEE இஸ் ஆல் அபவுட் டைம் அண்ட் அக்யூரசி. நிறைய எழுத உங்களோட ஃபியர், அந்த எக்ஸாம் என்ரோல்மெண்ட், முடிஞ்ச வரைக்கும் CPT பேஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பென் பேப்பர் பேஸ்ட் மெத்தடில் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. CBT பேஸ்ட் மெத்தட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் யூ லாட். அது உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் +2 போர்டு ஜனவரி மிடில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வரப்போகுது. February 17th உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பதற்றப்பட வேண்டாம். ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லாக அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் போட்டு ரொம்ப ரொம்ப நெர்வஸாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பேனிக் உங்களை எக்ஸாமில் நீங்கள் எழுதக்கூடிய ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில், மாடல் டெஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ண வைக்காது. மார்க் குறையும் போது உங்களோட பாசிட்டிவிட்டி, கான்ஃபிடன்ஸ் லெவல் டவுன் ஆகும். ஸோ அது மறுபடியும் அடுத்த எக்ஸாமில் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எகனையும் கண்டினியூ பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே வந்து உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே விலகி இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோட, இதை பற்றிலாம் யோசிக்காமல் ஒவ்வொரு எக்ஸாமையும் அந்த 3 hours உங்களோட பெஸ்ட் ஆஃப் எபிலிட்டி கொடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதில் தெரியலன்னா பேனிக் ஆக வேண்டாம். செஷன் 1ல் உங்கள் டேட்டு வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமும் ப்ராக்டிஸஸ் தான், இது ஃபைனல் கிடையாது. ஸோ அது மூலமாக இப்போ அட்லீஸ்ட் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே தெரியாமல் இருந்திருக்கு, எக்ஸாம்பிள் தெரியாமல் இருந்தால் தப்பு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய எழுத யூ வில் கெட் லாட் ஆஃப் எக்ஸ்போசர். உங்களால் ஒரு அந்த பயம் இல்லாமல், பேனிக் இல்லாமல், டைம் மேனேஜ்மெண்ட், நான் அக்யூரசியை கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ நம்ம செஷன் 1 வந்து இப்போ JEE மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் சில பேர் JEE அட்வான்ஸுக்கு பிளான் பண்ணுறீங்க. கண்டிப்பாக தப்பான ஐடியா. JEE மெயின்ஸில் எலிஜிபிள் ஆகணும் அட்வான்ஸுக்கு அப்படிங்கிற எய்ம் மட்டும் இல்லாமல், நம்ம வந்து 300 out of 300 எடுக்கணுங்கிற எய்ம், 100% எடுக்கணுங்கிற எய்மோட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ JEE அட்வான்ஸ் செஷன் 1லேயே நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் டைம். போர்டு எக்ஸாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஏப்ரல் அண்ட் மே மிடில் வரைக்கும், May 17th தான் வந்து JEE அட்வான்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ டியூரிங் த போர்டு எக்ஸாமும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்வான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் செஷன் 1ல் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண செஷன் 2 நீங்கள் எழுத தேவையில்லை. ஒரு 3 டாப் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, 300 out of 300 or 280+ or 250+ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா JEE அட்வான்ஸுக்கு செலக்ட் ஆகிட முடியும்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற போர்டில் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட முடியும். இங்கிலீஷ் ஒக்காபுலரி மட்டும் ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா அதுலேயும் போர்ட்லேயுமே நல்லா ஸ்கோர் பண்ணிட முடியும். அதில் என்னோடய சஜஷன் என்னென்னா செஷன் 1க்கு ஃபஸ்ட்டு JEE மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸை வந்து JEE மெயினை நல்லா ஸ்கோர் பண்ண பிறகு போர்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் போர்டு எக்ஸாம் மார்ச் எண்டில் முடியும் போது ஆல்மோஸ்ட் ஏப்ரல் ஃபுல் மந்த் அண்ட் மேல 15th 17th வரைக்கும் உங்களுக்கு ஒரு 45 days வந்து ஃபுல்லாக அட்வான்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. ஸோ இது இப்போ புதுசாக சார் நிறைய சாப்டர் இனிமேல் படிக்க ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பான ஐடியா. ஆல்ரெடி படித்ததை தரவாக திருப்பி படிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய டெஸ்ட் எழுதுங்க. ஒரு மினிமம் 2 to 3 டெஸ்ட் எழுதுங்க. அந்த டெஸ்ட்டு மூலமாக வரக்கூடிய தப்பு பண்ணுற கான்செப்ட்டு அல்லது உங்களுக்கு தெரியாத கான்செப்ட் அல்லது தெரியாத மாடல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லாக் நோட் புக் மெயின்டைன் பண்ணி திருப்பி ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து எக்ஸாமுக்கு நாளுக்கு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு நாள் நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ண வேண்டாம். அதுக்கு பிஃபோர் த டே வரைக்கும் இந்த எக்ஸாம் கண்டினியூ பண்ணுங்கள். நாள் நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ப்ராக்டிஸும் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கையோடு போனீங்கன்னா கண்டிப்பாக JEE மெயின்ஸ் உங்களால் கிராக் பண்ண முடியும். JEE மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் அட்வான்ஸில் 100% வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே வேறு JEE மெயின்ஸும் அட்வான்ஸ் ஒரே சிலபஸாக இருந்தாலும் 2 மெத்தட் ஆஃப் எக்ஸாம் வேறு. ஸோ நிறைய பேர் இப்போ JEE மெயின்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அட்வான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நல்ல ஐடியா இல்லைங்கிறது என்னோடய சஜஷன். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். JEE மெயின்ஸுக்கு பதற்றம் இல்லாமல் நம்பிக்கையோட முடியுங்கிற எண்ணத்தோட மே 17 முடிஞ்ச பிறகு உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு IIT காலேஜில் இருப்பீங்கன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு JEE மெயின்ஸ் 2 செஷன் மூலமாக நேரப்போட்டு 1 lakh சீட்ஸ் இருக்குது. ஸோ IITயில் 10,000 சீட் இருந்தாலுமே கூட IIIT NIT ப்ளஸ் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி வெரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் சேர்த்து JEE மெயின்ஸ் மூலமாக 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது உங்களாலையும் போக முடியும். இது வந்து மொத்தமே 1-2 ஸ்டூடெண்ட் தான் போகிறாங்கன்னா அது வெரி டிஃபிகல்ட். வருஷம் IITலேயே 10,000 பேர் போகிறாங்க. IIIT NITs சேர்ந்து ஒரு 35,000 பேர் போகிறாங்க. அப்போ இந்த JEE ஸ்கோரை வச்சு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போகும்போது உங்களாலேயும் முடியுங்கிற எண்ணம் வைங்க. இது ஒன்றும் கிராக் பண்ண முடியாத எக்ஸாம்லாம் இல்லை. லாஸ்ட் 20-25 இயர்ஸ் தான் மோர் தென் வருஷம் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் IIT போயிட்டு இருக்கும்போது அவங்களால முடியும்னா உங்களால் முடியும். நீங்கள் எந்த அளவுக்கும் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. உங்கள் உழைப்பு மட்டும் பெருசாக இருக்கணும். ஸோ கிவ் ஃபுல் எஃபர்ட்ஸ். உங்கள் லைஃப் டைமோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா JEE மெயின் முடிச்சு அட்வான்ஸ் முடிச்சு நீங்கள் IIT காலேஜுக்கு போன பிறகு உங்கள் வாழ்க்கை வேறவா மாறிடும். ஸோ உங்களோட லைஃப் டைம் பெஸ்ட்டு கொடுங்க. இந்த எக்ஸாமுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணாத அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கணும். இதுக்கப்புறமும் இந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் எடுக்காத அளவுக்கு உங்கள் லைஃப் டைமோட பெஸ்ட்டு இந்த நெக்ஸ்ட்டு ஒரு 20 days நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட லைஃப் டைம் ட்ரீமான IIT உங்களால் அடைய முடியும். விஷ் ஆல் த பெஸ்ட். ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.